ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் ரயில்வே நிலையங்களில் தவித்து வருகின்றனர். மேகவெடிப்பு காரணமாக அங்கு கொட்டிய வரலாறு காணாத அதி கனமழையால் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு சென்ற பக்தர்களில் 41 பேர் நிலச்சரிவில் சிக்கி பலியாகினர். ரியாசி, அனந்த்நாக், கதுவா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த பெருமழையால் அந்த பகுதிகளே வெள்ளக்காடாக மாறின. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இன்று மழை சற்று ஓய்ந்துள்ளதால் சேரும் சகதியுமாக உள்ள வீடுகளை சுத்தம் செய்யும் பணிகளில் மக்கள் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி ஆகிய பகுதிகளிலிருந்து ஜம்முவுக்கு சுற்றுலா சென்ற 100க்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் ரயில் நிலையங்களிலேயே ஒரு வாரமாக குடும்பத்துடன் தவித்து வருகின்றனர். இதனிடையே ஹிமாச்சல பிரதேசத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் கரையோரம் இருந்த கட்டடங்கள், நட்சத்திர விடுதிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. பச்சோந்தான், மொஹ்லா ஆகிய பகுதிகளில் இன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். மாயமான 2 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கால் கோக்மால், அஞ்சலா உள்ளிட்ட 10 கிராமங்கள் தீவுகளாக மாறின. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.